தூக்கி அடிப்பேன் தூக்கி அடிப்பேன் வாய மூடி கொண்டது தூக்கி அடிப்பேன் வாய மூடி கொண்டது உண்ட உண்ட கட்சிக்காரோட வச்சுக்கொள்ளு அடே மூதேசிக்கு எத்தனை வச்சு 2 ஊர் முழுக்க தெரியும் போத்தி கொண்டது கையிட்டிய நாசமாக்கினேன் தெம்மிக்கிற ஒப்பு நாசமாக்கினேன் ஒப்பந்த பேர் இல்ல இல்ல ஒப்பந்த பேர்ல துணிட்ட கொண்டு போய் இப்ப அவருக்கு மத்திய கொடுக்கும் உள்ள பள்ளையில நீர்ராட் உடனே போய் சொல்லக்கூடாது சரிதானே டாக்டர் உங்களுக்கு ஒரு மரியாதை 2013 இந்த வரைக்கும் ஓடிக்கல பேச கொடுத்துருக்கேன் முழு கல்லையரை பார்த்தோட நீங்க எங்க ஓடிக்க சபை பண்ணது நீங்க சபை பண்ணீங்களா முழு கல்லையரை பார்த்தோம் முழு பொய் சொல்லி வந்து ஓடிட்டு ஓடிக்கல முழு கல்லறை வாங்கல முழு கல்லறை வாங்கல என்ன நீ பொறுப்பில்லை நீ டிபிடி ஆடியா இல்லையா நீ டிபிடி ஆடியா இல்லையா நீ என்ன பேச சொல்ற நீ நீ டிபிடி ஆடியா இல்லையா நீ 2013 ஓடிச்சேன்னு ஓட்டு கொடுத்துருக்கேன் நீ கேட்கல தூக்கி அடிப்பேன் தூக்கி அடிப்பேன் வாய மூடி கொண்டது தூக்கி அடிப்பேன் வாய மூடி கொண்டது உண்ட கட்சிக்காரோட வச்சுக்கொள்ளு 2013 ஓடிக்கல சரிதானே அடே மூதேசிக்கு எத்தனை வச்சு 2 ஊர் முழுக்க தெரியும் போத்தி கொண்டது கையிட்டிய நாசமாக்கினேன் தெம்மிக்கிற ஒப்பு நாசமாக்கினேன் ஒப்பந்த பேர் இல்ல இல்ல ஒப்பந்த பேர்ல துணிட்ட கொண்டு போய் இப்ப அவருக்கு மத்திய கொடுக்கும் ஒப்பந்த பேர்ல அதெல்லாம் கேள்வியா போட்டோம் முடிஞ்சாப்புல கதைப்போம் இப்ப இவ்வளவு தூரம் நான் கதைக்கிறாது அந்த முழுக்க சொல்றாங்க ஒரு ரிப்போர்ட் கூட இல்ல கேளுங்க அவங்க சொல்றாங்க முழுக்க ஒரு ரிப்போர்ட் கூட இல்ல சும்மா நீங்க ஆளாளுக்கு எழுதி போட்டு கொடுக்குற ஓடிட்டு இல்ல எங்களுக்கு தெரியும் ஓடிக்கண்டா என்னன்னு அடுத்தது நீதிமன்றத்தை நாடியக்கூடிய நோயாளர் நலன்புரி சங்கம் என்றது ஒரு தனியார் அமைப்பு. அது தனியார் அமைப்பு இல்ல, அது வைத்தியசாலை என்று ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அமைப்பு, தனியார் அமைப்பு இல்ல. இல்ல இல்ல நாங்க நீங்க சொல்ற பிள்ளை என்றால் எந்த பொம்பளைண்டாலும் வெறுப்போம். எங்களுக்கு இந்த பயமண்டாம் இல்ல இல்ல மலை அளவாங்க அடிக்கிறவங்க நான் பயப்படுறேன். தனியார் அமைப்பு இல்ல, நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வைத்தியசாலை உத்தியோகர்கள் அதனால உறுப்பினராக இருக்கக்கூடாது. கிளிநொச்சியில நான் நாங்கள் இல்ல நாசப்படுத்தாங்க கையிட்டில அவ்வளவு காணி விடுறாங்க நாசப்படுத்தாங்க. இப்ப வந்து நாசப்படுத்தாங்க. இந்த அந்த சனம் என்ன அடே உங்களோட கல்ல வேலையெல்லாம் வெளியாக வந்து உணராதீங்கடா. அரசாங்கம் நீங்க வந்து கொஞ்சம் இல்ல இல்ல அது பொதுஜன ஐயாக்களை கொண்டு வந்தீங்க கூட இங்க ஒரு தடவை செட் பண்ணி கொண்டு வைக்கல அங்க குடும்பம் தான் நாங்கள் போட்டுறாங்க. அதான் நான் சொன்னேன் நோயாளர் இல்ல எனக்கு விலங்கில் பாண்டாயா இப்ப நோயாளர் நிலைமை சம்பவத்துக்கும் ஆடி இல்ல இல்ல பாண்டாயா நோயாளர் நிலைமை சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லையா பேசாது வந்து முழு ஹாஸ்பிட்டல் நிலைமுறை சம்பவம் ஆதாரம் கூட சும்மா வந்தீங்க குழப்ப ஒரு லூசன் ஆரம்பத்துல வந்து கழிக்கிறான் வந்து மாகாண சபைக்குள்ள வச்சிருக்கணும் என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் வண்டி கொண்டு இல்ல இல்ல தண்ட குடுமையா மட்டும் ஒப்பந்த பேர்ல இருக்கிற மட்டும் தண்ட ஒப்பந்த பேர்ல இருக்கிற மட்டும் கொண்டு போகணும் மாட்டிக்கு ஹாஸ்பிட்டல் போக கூடாது. எப்படிப்பட்ட கல்ல நாயலா கொண்டு வச்சுப்பா கிழிச்ச படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு போட்டுல ஒரு மலை ஹாஸ்ல போய் அங்க வந்து மனசுக்குள்ள மாட்டாங்க. தெல்லிப்பறையில படிக்கிறது அந்த ஜனம்
அந்த இடம் தான் தெளிவாக கூட்டிக் கொண்டுறோம் இல்ல. நான் எடுத்த இந்த முடிவு இதுக்கு எதிராக இருந்தா மேலாவது நீங்கள் சொல்லி அதை நிப்பாட்டுங்க. சரி, நான் சொல்றேன் இதை மத்திய கொண்டு போக எதிர்ப்பா இருந்தா நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுங்க. இல்ல கணக்கிட்ட காலம் மத்தியில கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ண விருப்பமா இல்லையாண்டு ஒரு 4 பேர் எழுப்பி சொல்லிட்டு வேணாமண்டு நிப்பாட்டு வேண்டாங்க. உங்களோட ஹாஸ்பிட்டல கேன்சர் யூனிட் கொண்டு போய் டெவலப் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆறாவது அதுல 4 கண்டல் தான் இப்ப எடுக்கிறாங்க. 40 கண்டல் நாங்க கூடாது. கொஞ்சம் இருங்க தலைவர். நீங்கள் ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு முழுமையாக இயங்குறதுக்கு ஆளணி கொடுக்குறீங்க இல்ல, அது மாகாணத்துக்குள்ள இருக்கிற ஒரு கட்டமைப்பு விளங்க சொல்றேன். காசு கொடுக்குறீங்க, ஆளணி கொடுக்குறீங்க இல்ல, அதை திட்டமிட்டு தூக்கடிக்க பண்றதுக்கு வேலை செய்யுங்க. விளங்க சொல்றேன். உங்களுடைய அரசாங்கம் அப்படித்தான் வேலை செய்யுது. இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் அப்படித்தான் வேலை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில கொஞ்சம் அப்படி செய்த போது காசை கொடுக்காமல் அதை இயங்க பண்ண முடியாத ஒரு நிலைக்குள்ள அதை தள்ளி போட்டு நீங்கள் மக்கள்கிட்ட கேட்கிறீங்களா? அந்த மக்கள் சொல்லுவீங்க மத்திக்கு போனால் அது இயங்கலாம் என்றால் மத்திக்கு போக சொல்லித்தான் கேட்பினம். நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க உங்களோட பதில் சொல்லுங்க. மத்திக்கு கொண்டு போத்தான் பேஷன்ஸ் சொல்லுவாங்க, அங்க இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. இல்ல பேஷன்ஸ் தங்களுக்கு தேவைப்படுகின்ற வசதிகள் செய்து கொடுக்காத இடத்துல டாக்டர்ஸ் மேல தான், நிர்வாகத்துல தான் அந்த முழு பணியும் போகும். அப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்லுவினம், இது மத்திக்கு கொண்டு போனா தான் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இயங்கலாம், இந்த பேஷன்ஸுக்கு தேவைப்படுற விஷயங்களை செய்யலாம். அப்ப அரசு தான் அந்த இடத்துல தலையிட்டு அந்த மாகாணத்துக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லையோ? அப்ப நீங்கள் அதை செய்யாமல் நீங்கள் இன்றைக்கு மத்திக்கு கொண்டு போறதுக்குரிய வேலையை நீங்க செய்வீங்க. அதை நீங்க செய்யுங்க. உடனே சொல்றேன், அது எங்களுடைய ஆதரவு கிடையாது. ஆனா நீங்க தாராளமாக அதை செய்யுங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், பேஸ் ஹாஸ்பிட்டல நீங்கள் பேஸ் ஹாஸ்பிட்டல வச்சுக்கொண்டு அதுக்கு தேவைப்படுகிற வளங்களை கொடுங்க. எவரும் அது எங்கேயிலான்னு சொல்ல மாட்டோம். சொல்றேன் ஒரு மத்திக்குள்ள இயங்குறது எனக்கும் தெரியும். அது எனக்கும் தெரியும் அப்படிங்க சொல்றேன். ஆனால் அதுக்காக கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டாயம் மத்திக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் எந்த ஒரு தேவைப்படும் இல்லை. நீங்கள் மாகாணத்துக்குள்ள ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் சரியாக இயங்குறதுக்கு நீங்கள் தயாரென்றால் அதுக்குரிய திருத்தங்களை நீங்க கொண்டு வந்து எங்க பண்ணலாம். ஆனா அது இல்ல உங்களோட நோக்கம். நான் இதை பொறுப்போடு சொல்றேன், அது இல்ல உங்களோட நோக்கம். உங்களோட நோக்கம் மாகாணத்துக்குள்ள ஒன்றுமே இருக்கக்கூடாது, எல்லாம் கல்வியும் சுகாதாரமும் மத்திக்குள்ள உங்களோட கைக்குள்ள, விசேஷமா சொல்றேன் பேரினவாதத்துக்குள்ள கொண்டு போய் முடக்கணும் தான் உங்களோட நோக்கம். அதனாலதான் நான் உங்கள் என்று சொல்றேன் உங்களோட அரசாங்கத்தில் நீங்கள் இல்ல, தனிப்பட்ட பவானந்தராஜா இல்ல. அப்ப அதுக்காகத்தான் உங்களுடைய அரசாங்கம் மட்டுமில்லை, இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கங்களும் மாகாணத்துக்குரிய சுகாதாரத்தையோ கல்வியோ பலப்படுத்தாமல் இருக்கிறீர்கள். அதான் உண்மை. இல்ல மாகாணத்துக்குரிய காசு இலங்கையில் ஒடுக்கப்படுற சுகாதாரத்துக்கு ஒதுக்கப்படுற பணத்தை முழு காசையும் 9 மாகாணத்துக்கும் என்ன மாதிரி ஒதுக்கப்படுறா அங்க இருக்கிற வைத்தியசாலைகள் மற்றும் அங்க இருக்கின்ற இதை பொறுத்து கொண்டுதான் ஒதுக்கப்படுற 2 அலையெல்லாம் இவ்வளவு காசு இங்க வருகிறது. இந்த காசுக்குள்ள நாங்கள் இந்த ஆஸ்பத்திரியை நாங்கள் அதுக்குரிய ஒவ்வொரு வயலும் 40,000 ரூபாய் ஒரு வயல். அந்த வயலை வாங்கி கொடுக்க மாகாண சபையில முழு காசு இருக்க போனா மற்ற வைத்தியம் நடத்த இயலாது. இல்ல அதை விட போன முறை பிஎஸ்சிஜி வந்த ஃபண்ட் 30,000 தான் செலவழிச்சிருக்காங்க. ஏன்னா வார ஃபண்ட் செலவழிக்கிறதே இல்ல. மாகாணத்தை எங்களுக்கு தான் இல்லாத 40,000 ரூபாய்க்கு ஒரு சின்ன மாகாண சபைக்கு அதுக்குரிய பணம் வராது என்று சொல்லுங்க. அப்படின்னா இதுக்கு திரும்ப ஒரு பட்ஜெட் தான் போடணும். அப்படி செய்ய மாட்டோம் அரசாங்கத்தில்.
இலங்கை முழுக்க தொந்தரவுகளே இருக்கு. சரி. அப்ப அவை ஏதோ அவங்களுக்கு உதவியை செய்து கொண்டிருக்கிறார். இல்ல ஒரு நல்ல உதாரணம் இதான் எடுத்து பாரதிராஜா, உறுப்பினருக்கு எதிர்ப்பா கொடுக்கட்டும். நான் உங்கள்ட்ட கேட்டுக்கொள்றேன் டாக்டர். ஜெப்டா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே மத்திக்குள்ள இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். சரி, அதை நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்கி அதை முழுமையாக அதுக்கு தேவைப்படுகின்ற வளங்களை வந்து நீங்க செய்து கொடுங்க. நேஷனல் முடிவெடுத்தாங்க போனவர் என்னண்டா அதுக்கு 2000 பெட்ஸ் இருக்க விட அந்த ஆஸ்பத்திரியே இல்ல, அது விளங்காது. நீங்க விளங்கப்படுத்தி பிரயோஜனம் இல்ல. 2500 பெட்ஸ் உள்ள ஹாஸ்பிடல்ல கூடினது கோல். சும்மா அது போட்ட நேஷனல் ஹாஸ்பிடல் கடத்த ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறது 1500. அதையும் காய்ச்சாங்க. போன முறை ஜப்னா டீச்சிங் ஹாஸ்பிடல் டேரக்டர் வரைக்கும் கூட்டி கொண்டே கதைச்சு பாலிமன்ல எல்லாம் கதைச்சு பெட்ஸ் இருக்கிறது 1500. அப்ப அது ஒரேடியா 500 பெட்டை கூட்டுறால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட்டணும். அப்படி இருக்கத்தக்கனையா போன முறை முடிவெடுத்தாங்க. நானும் இவர் மடிபட்டு அடுத்த முறை அடுத்த ஒரு ஹாஸ்பிடல் நேஷனல் ஹாஸ்பிடல் ஆகினா எல்லாரும் கேட்டவே அன்றாதபுரத்தை நான் சொன்னா அன்றாபுரம் விடையில யாழ்ப்பாணத்தை ஆரம்பிச்சு போட்டு தான் நீங்க அன்றாபுரம் போகணும். சும்மா எவ்வளவு சேவையை வழங்கி கொண்டிருக்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரிந்த யாழ்ப்பாணம் வைத்தியசாலை தான் எவ்வளவு சனம் வருது, எவ்வளவு சேவை வழங்கப்பட்டு கொண்டிருக்கு, அவ்வளவு குறைவோடு நான் வழங்கி கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப நாங்கள் அதுல வந்து தராதரத்திலேயோ நோயாளிகள் நான் குறைவிட இல்லை. ரெண்டபடியால தான் எங்களை அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டு நோயாளிகள் இதையும் பெற்றுக்கொண்டு தான் நான் சொல்றேன். இது அங்க போகட்டும். இது அரசியல் ஒண்ணும் இல்லை. நாங்கள் எங்களுக்கு நோயாளி தான் முக்கியம். கல்வியையும் மருத்துவத்தையும் இல்லாம இருக்கலாதானே. மன்னார் வந்து டிசிசி அப்ரூவ் பண்ணி இருக்கு. லைன் மினிஸ்ட்ரி கொண்டு போகணும் மன்னார் ஹாஸ்பிட்டல் என்றால் அவங்க மன்னார்ல இருக்கிறது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல். அதுல விடுறாங்க. அவங்க லைன் மினிஸ்ட்ரி கொண்டு போகணும். தெளிமலையை கொண்டு போயிடலாம். இவைக்கு தங்கட குடிமையை மட்டும். கிழக்கு மாகாணத்துல 8 வைத்தியசாலை, கிழக்கு மாகாணத்துல 8 வைத்தியசாலை மத்திய கிளை இயங்கி கொண்டிருக்கு. நீங்க முடிவெடுங்க. நீங்கள் கொடுக்கணும். சரிதானே? ரைட், எடுங்க. நாங்கள் நெல் கொடுப்போம். அடுத்த நேரம் போயிட்டு அடுத்த மீட்டிங் இருக்கு. இணைப்பு முதலீட்டுடன் கூடிய காப்புறுதி திட்டங்கள், எதிர்காலத்துக்கான சேமிப்பு திட்டங்களுடன் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க இன்றைய திட்டமிடுங்கள். இலவச ஆலோசனைகளுக்கு 416-7312-2829 கனடாவின் அதி உயர் முன்னணி நிறுவனங்களில் முதலீடு செய்து உங்கள் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பங்களிப்புக்கான வருவாய்க்கு உறுதி அளிக்கப்படுகிறது. உலக தரம் வாய்ந்த நிதி நிறுவனங்கள் இயக்கும் டாப் டயர் கனடியன் ஃபண்டில் இணைக்கப்பட்ட முதலீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. காப்பீடும் முதலீடும் இணைக்கப்பட்ட பயனுள்ள திட்டங்கள், அத்தோடு வரி சலுகைகளுடன் நெகிழ்வான திட்டங்கள், ஓய்வூதிய காலத்துக்கான சேமிப்பு திட்டங்களுடன் அவசர தேவைகளுக்கான நிதி வழங்கல்கள், அத்தோடு இலவச நிதி திட்டங்கள் கல்வியும் வழங்கப்படுகின்றது. 416-7312-2829. நாளை நிம்மதியாக வாழ இன்றைய முதலீடுகள்.